காலம் தான் போயிட்டு இருக்கு. நல்ல காலத்துல வரக்கூடிய விஷயங்களை நல்ல காலம் நல்ல விஷயமா நேர்மையா பயன்படுத்தினா சூப்பரா இருக்கும். மற்றபடி இந்த குரு வக்ர பயிற்சி அவர்களுக்கு குரு பெயர்ந்தது லாப குருவா பெயர்ந்தது லாபம். ஆனா வக்ர பயிற்சி அவர்களுக்கு லாபம் அல்ல. அதை தெளிவா புரிஞ்சுக்கணும். அந்த காலத்துல நம்ம லாபம் குறைஞ்சிரும். நம்ம எச்சரிக்கையா தான் இருக்கணும். எதையுமே நேர்மையா நடந்துக்கணும், சரியா நடந்துக்கணும் அப்படின்னு புரிந்து கொண்டா இந்த வக்ர காலம் சிறப்பா இருக்கும். கடகராசிக்காரர்கள் இந்த வக்ர காலத்தை நகர்த்தி கொண்டு போறதுக்கு அவங்க கண்டிப்பா என்ன பண்ணணும்னா நேரா கொல்லிமலை போலாம். கொல்லிமலையில் இருக்கிற அரபலீஸ்வரர் வழிபாடு செஞ்சு அங்கேயே இருக்கிற சித்தர்கள் பூமி அது கொல்லிமலை, திருவண்ணாமலை, இந்த மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் போறது, கொல்லிமலை போய் அரபலீஸ்வரர் வழிபடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அந்த வக்ர காலத்தை நகர்த்தி கொண்டு வர முடியும். இந்த வக்ர காலத்தின் மூலியமாக அவர்களுடைய லாபம் குறைந்து விடும். லாபத்தை எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டால் அவர்கள் வரக்கூடிய அந்த லாபம் குறைஞ்சதை சமாளித்து வந்துருவாங்க. அதை புரிந்து கொண்டு கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ளும்.